கண்டிப்பா எல்லாரும் இப்ப எனக்கு வர கஸ்டமர்ஸ் முதல் கொண்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த நம்பிக்கையிலேயே நான் சொல்றேன், விஜய் தான் வருவாரு. தற்குறினா இப்போ என்னது சொல்றேன், அவங்க பேசுறவங்களுக்கே தெரியும் தற்குறி. அவங்களும் அப்படிதான் தற்குறியா தான் இருந்தாங்க. இப்ப பேசுறவங்க அவங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க தற்குறியா சொல்லிட்டு இருக்காங்க. தற்குறினா ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முட்டாள் தான். அவங்க சொல்றவங்க தான் அந்த முட்டாள் தற்குறின்றவங்க. இல்ல இல்ல அப்படி கிடையாது. விஜய் சார் வந்துட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பிரச்சாரத்துல என்ன முக்கியமா சொல்லணுமோ அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை யாரும் கவனிக்கிறது இல்ல. சின்ன விஷயம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லி சுத்தி காட்டிட்டு அதை பத்தி புரணி பேசிட்டு அதை மக்களுக்கு வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு. மத்தவங்க எதுவுமே ஃப்ரீயான்ற மாதிரி எல்லாம் சொல்ல கிடையாது. மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை முழுசா தரேன்றாரு. அதாவது மத்தவங்க ஆட்சியில எல்லாம் கொடுத்தத கொடுக்க வேண்டியத பாதி எடுத்துட்டு கால்வாசி தந்துருவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இருக்கிற அத கொடுக்குற மொத்தத்தையும் மக்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அந்த இலவசம் நமக்கு தேவையானது தானே, அதை தானே அவர் கொடுக்குறேன்றாரு. வேற என்ன வேணும்? இலவசம்ன்றது அது மக்களுக்கு தேவையானது வேணும். முடியும், ஏன் முடியாது? அது மக்களுக்கு தேவையானது இல்ல, அடிப்படையானது இல்லையா? அதெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்காங்க. அந்த அடிப்படை வசதி வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்ல. அந்த கவர்மெண்ட் கொடுக்காம இப்படி அமுக்காம விஜய் சார் வந்து தரேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பாசிபிள், கண்டிப்பா பாசிபிள். அது விஜய் சார் கண்டிப்பா பண்ணுவாரு.